அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி, அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு 9வது வீட்டில் சனி பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை 2.5 வருடங்கள் நடத்துவார். அதே நேரத்தில் கடக ராசியை பொறுத்தவரை 7 மற்றும் 8வது வீட்டுக்கு அதிபதியாவார் சனி பகவான். 7, 8க்குரியவர் 9இல் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். வாகன வசதி அதிகரிக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையானது 3, 6, 11 ஆகிய இடங்களில் வீழ்கின்றது. 3வது வீடு என்பது முயற்சி ஸ்தானம், 6வது வீடு என்பது ருணருத்ர ரோகஸ்தானம், 11வது வீடு லாபஸ்தானம். பொதுவாக சனி பகவான் தான் இருக்கின்ற இடத்தை பலப்படுத்துவார். அதே நேரத்தில் தான் பார்க்கின்ற ராசியை பாழ் செய்வார் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் வரை 6வது வீட்டான
ருணருத்ர ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வெகுவாக குறையும். குறிப்பாக மே மாதம் இறுதியில் கடகராசியில் ஜென்ம ராசியில் குரு பகவான் வருகின்ற போது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்தது என்று சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகனத்தின் மூலமாக ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி வாகனத்தை மாற்றுகின்ற புதிய வாகனங்கள் வாங்குகின்ற காலகட்டமாகவும் இருக்கும். வாடகை அல்லது வாகனத்தை வைத்து தொழில் செய்கின்றவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். குறிப்பாக கடகராசியை பொறுத்தவரை இதுவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த 8வது இடத்திலேருந்து வெளியில் வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். சனி பகவானால் நன்மைகள் அதிகரிக்கிறதா அப்படின்னு பார்க்கறத விட கெடுபலன்கள் குறைகிறதே மிகப்பெரிய நன்மை தானே. அப்போ கடகராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இதுவரை அவமானங்களையும் கஷ்டங்களையும் உடல் ரீதியான செலவுகளையும் செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பல வகையில் கஷ்டங்களை இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது கடகராசிக்கு கொடுத்தார். இதெல்லாம் இப்போ விலக போகிறது. கஷ்டத்தை வெல்ல போகிறோம், பகையை வெல்ல போகிறோம், கடனை அடைக்க போகிறோம். இதை விட மிக முக்கியமான வேறு என்ன வேணும்? ஒரு ராசிக்கு நல்ல பலன் என்பதே கெடுபலன்கள் குறையிறது தானே. அதே நேரத்தில் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் வரும். ஆன்மீக ஈடுபாடு, அதே மாதிரி பித்திருக்கள் சம்பந்தமான விஷயங்கள் போன்றவற்றில் மிகுந்த மாற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக நம்ம பித்திருக்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், அதுக்காக ஏதாவது பரிகாரம் பண்ணணும், ராமேஸ்வரம் போகணும் அல்லது காசியில் போய் பித்திருக்கள் தோஷத்துக்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 9வது வீட்டில் சனி பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை 2.5 வருடங்கள் நடத்துவார். அதே நேரத்தில் கடக ராசியை பொறுத்தவரை 7 மற்றும் 8வது வீட்டுக்கு அதிபதியாவார் சனி பகவான். 7, 8க்குரியவர் 9இல் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். வாகன வசதி அதிகரிக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையானது 3, 6, 11 ஆகிய இடங்களில் வீழ்கின்றது. 3வது வீடு என்பது முயற்சி ஸ்தானம். 6வது வீடு என்பது ருணருத்ர ரோகஸ்தானம். 11வது வீடு லாபஸ்தானம். பொதுவாக சனி பகவான் தான் இருக்கின்ற இடத்தை பலப்படுத்துவார். அதே நேரத்தில் தான் பார்க்கின்ற ராசியை பாழ் செய்வார் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் வரை
6வது வீட்டான ருணருத்ர ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வெகுவாக குறையும். குறிப்பாக மே மாதம் இறுதியில் கடகராசியில் ஜென்ம ராசியில் குரு பகவான் வருகின்ற போது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்தது என்று சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகனத்தின் மூலமாக ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி வாகனத்தை மாற்றுகின்ற புதிய வாகனங்கள் வாங்குகின்ற காலகட்டமாகவும் இருக்கும். வாடகை அல்லது வாகனத்தை வைத்து தொழில் செய்கின்றவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். குறிப்பாக கடகராசியை பொறுத்தவரை இதுவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த 8வது இடத்திலேருந்து வெளியில் வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். சனி பகவானால் நன்மைகள் அதிகரிக்கிறதா அப்படின்னு பார்க்கறத விட கெடுபலன்கள் குறைகிறதே மிகப்பெரிய நன்மை தானே. அப்போ கடகராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இதுவரை அவமானங்களையும் கஷ்டங்களையும் உடல் ரீதியான செலவுகளையும் செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பல வகையில் கஷ்டங்களை இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது கடகராசிக்கு கொடுத்தார். இதெல்லாம் இப்போ விலக போகிறது. கஷ்டத்தை வெல்ல போகிறோம், பகையை வெல்ல போகிறோம், கடனை அடைக்க போகிறோம். இதை விட மிக முக்கியமான வேறு என்ன வேணும்? ஒரு ராசிக்கு நல்ல பலன் என்பதே கெடுபலன்கள் குறையிறது தானே. அதே நேரத்தில் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் வரும். ஆன்மீக ஈடுபாடு, அதே மாதிரி பித்திருக்கள் சம்பந்தமான விஷயங்கள் போன்றவற்றில் மிகுந்த மாற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக நம்ம பித்திருக்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், அதுக்காக ஏதாவது பரிகாரம் பண்ணணும், ராமேஸ்வரம் போகணும் அல்லது காசியில் போய் பித்திருக்கள் தோஷத்துக்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். 3வது வீட்டை சனி பார்க்கறது, அதாவது தைரியம், புதிய முயற்சிகள் செய்கிறது, வீரியம், குழந்தை பேர், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுறது, தீவிரமான முயற்சி, கம்யூனிகேஷன், அதே மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் பாஸ்போர்ட் கிடைக்கிறது, மக்கள் தொடர்பு அதிகப்படுகின்ற தான் அரசியலில் வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பு, இளைய சகோதரத்தின் மூலமாக உதவிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் தைராய்டு, காது, கழுத்து போன்ற இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து சரியாகும். அதற்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். சில பேருக்கு தோள்பட்டையில் நாள்பட்ட வலி சரியாகும். 6வது வீட்டை சனி பார்க்குறார். அந்த 6வது வீடு அப்படிங்கிறது தீரக்கூடிய நோய்களையும் வம்பு வழக்குகளையும் சொல்லக்கூடியது. அதே மாதிரி சித்த மருத்துவத்தின் மூலமாக சில பேர் மருத்துவம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நேர்முக எதிரிகளை வெல்லுகின்ற வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 11வது வீடு லாபம், மகிழ்ச்சி, ப்ரமோஷன். நீண்ட காலமாக எனக்கு வேலையில் ப்ரமோஷனே கிடைக்கலன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 11வது வீடு பேராசை, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற இடம், அதீத எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். விருப்பங்கள் நிறைவேறும். அதே நேரத்தில் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு கணுக்காலில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் உடல் ரீதியான சிகிச்சை செய்வதற்கு பணம் செலவழிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.